Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 21500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. நேர்களை வணக்கம். இது சாணக்யா. இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தாவேக்காவுடையது நடந்தது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் 12வது தீர்மானம் அவர்கள் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் தலைமையில் கூட்டணி அமைப்போம், அவருக்கு கூட்டணி குறித்த அனைத்து முடிவுகள் எடுக்கும் அதிகாரம் வழங்கப்படுகிறது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவத்திற்கு முன்னாடியும் சரி பிறகும் சரி அதிமுக பாஜக இருவரும் விஜயை கூட்டணிக்கு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நகர்வுகள்லாம் நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியுது. அந்த கட்சி வருது, பெரிய கட்சி வருது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு திரு இபிஎஸ் அவர்கள் பேசியதெல்லாம் நம்ம பார்த்தோம். கதவு மூடப்பட்டதுன்னு எடுத்துக்கலாமா? இந்த 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை பொறுத்தளவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்களை சுற்றியே தான் இருக்குது இந்த தேர்தல் என்பது. இதுவரையிலுமே திராவிட முன்னேற்ற கழக அணி வெர்சஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி, அப்படி தான் நம்ம கடந்த பல தேர்தல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அது திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், இந்த இரண்டு பெரும் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய சவாலாக தான் இந்த தேர்தல் இருக்கிறது. நம்ம தமிழக வெற்றி கழகத்தை தொடக்க முதலே திரு விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்தி தான் கொண்டு வந்தாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு ஆட்சியை அமைத்து மக்களுக்கான நல்லாட்சியை விஜய் வழங்குவார் அப்படிங்கிற பிரச்சாரம் தான் தாவேக்காவினர் முன்னெடுத்து வந்தாருங்க. நீங்கள் தொடக்கத்தில் அதனுடைய தாவேக்காவினுடைய முதல் அந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சி முடிந்த 2 நாட்கள்லேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தாவேக்காவை கூட்டணிக்கு அழைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக பூடகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்த உடனே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் தனித்து தான் எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம், எங்களுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, நாங்கள் தனித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம்னு. அப்போ இந்த 2 பிரதான கட்சிகளை இவர்கள் பேசுபொருளாக விமர்சனத்திற்கு உட்பட்டதானால் அதிமுகவை விமர்சிக்கலை, எனவே அஇஅதிமுகவோடு இவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களும் எதிர்பார்த்தாங்க. தாவேக்காவில் பயணிக்கிற தொண்டர்கள் பலரும் கூட நமக்கு கூட்டணின்னு வந்தால் இதுதான் நமக்கு சரியான இடமா இருக்கும் அப்படிங்கிற மனோபாவம் இருந்ததுனால தான் இவருடைய கூட்டத்துக்கு அவங்க கொடிகளோடெல்லாம் ஒரு சில இடத்துக்கு போயிட்டாங்க. அது குறிப்பாக குமாரபாளையம்னு நினைக்கிறேன். அந்த குமாரபாளையத்தில் தாவேக்கா கொடியை பார்த்தோன்னே உணர்ச்சி வசப்பட்டார். அது உணர்ச்சியின் உச்சத்துக்கே போய் அதோ பார் கொடி பறக்கிறது, வெற்றி கொடி பறக்குது, எழுச்சி வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம் அப்படின்னு. என்ன மிகப்பெரிய வேதனைனா, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டுகளாக தமிழகத்தில் பிரதான அரசியல் கட்சியாக பயணித்து கொண்டிருக்கிறது. 7 முறை 1977, 80, 84 3 முறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஒரு தொடர் வெற்றியை கொடுத்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணை ஆண்ட கட்சி. மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் 91, 2001, 2011, 2016 என்று தொடர்ந்து 4 முறை மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு ஏறத்தாழ 31 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்ட ஒரு மிகப்பெரிய கட்சி. அந்த அரசியல் கட்சி அரசியலுக்கு தேர்தலை எதிர்கொள்ளாத ஒரு அரசியல் இயக்கத்தை பார்த்து புலகாங்கிதப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் வந்தால் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு விடுவோம் என்கிற நிலைக்கு இந்த அதிமுகவை கொண்டு போன திரு எடப்பாடி மீது அந்த கட்சியில் இருக்கிற யாருமே ஒரு பெரிய அளவில் அவருடைய செயலை ரசிக்கலை அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். பல முன்னணி தலைவர்கள் புழுங்கினார்கள். என்னது அதிமுக கொடியை விட்டுட்டு தாவேக்கா கொடியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த கொடி, அண்ணாவின் உருவம் பெருத்த அந்த கொடி 1000 ஆண்டுகளை கடந்தும் பட்டொளி வீசி பறக்கும், இந்த கட்சி நின்று நிலைத்து நீடித்திருக்கும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசிய அந்த இயக்கத்தை இப்படி தாவேக்காவை நம்பி நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை என்பது வேதனைக்குரியதுன்னே பல முன்னணியினர் என்னோடு பேசுகிறவர்கள் சொன்னாங்க. இப்போ இவருடைய எண்ணம் நோக்கம் என்னென்னா, இங்கிருந்து விலக்கி வைக்கப்பட்ட திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ் அவர்கள் இப்போ ஒரு விலக்கி வைக்கப்பட்ட செங்கோட்டையன் இருக்காங்கல்ல,
அப்போ இந்த ஆதரவு நிலை என்பது குறைஞ்சது ஒரு 8-10% அளவிற்கு இழப்பு வந்தால் இந்த இழப்பை தாவேக்கா மூலமாக நம்ம சரி கட்டிடலாம். ஏன்னா அவருக்கு ஒரு 15-20% வாக்கு வங்கி இப்போ வந்துகிட்டு இருக்கு. நம்ம சர்வேலே 20% நம்ம 20-23% வரைக்கும் வந்திருக்கு. அப்போ இது வந்ததுன்னா ஈஸியாக நம்ம வெற்றி பெற்றுலாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடுவோம் என்கிற ஒரு கனவு, அது ஒரு மனப்பால் குடித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி அதுக்கு பிரேக் போட்டார் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த தீர்மானத்தின் மூலமாக. அப்போ விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் தான் அதிமுகவை அங்கே போக முடியுங்கிற நிலை இருக்குது. ஒருபோதும் எடப்பாடி தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து மாற மாட்டார், அது உறுதி. அப்போ என்ன நிலைப்பாட்டை இனி எடுக்கப் போகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பல பதிவுகளில் பேசணும், டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் மட்டும்தான் சரிவு பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கொங்கு மண்டலத்திலிருந்தும் திரு செங்கோட்டையன் வந்தது ஒரு பெரிய பாதிப்பை நிச்சயமான அதிமுகவுக்கு உருவாக்கி இருக்கும். பல பேர் பொது விவாதங்களில் அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளரும் கூட தனி மனிதன் தானே செங்கோட்டையன், அவர் பின்னாடி என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் அந்த கட்சியினுடைய முதன்மை நிர்வாகிகளாக இருக்காங்கள, அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்களோ அல்லது தலைமை கழக நிர்வாகிகளோ அல்லது மாநில மாவட்ட அளவில் முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்களோ அவங்க மட்டுமே கட்சி இல்லை. இந்த அடிக்கடி சொல்லுவார்ல எடப்பாடி, 2,14,00,000 கார்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம்னு. அந்த கார்டு ஹோல்டருக்கெல்லாம் அவன் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் தேர்தல் வந்தால் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவான், போய் படுத்து அவன் வேலையை பார்ப்பான். அவனுக்கு அரசியல் இதெல்லாம் தெரியாது. தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி, செல்வி ஜெயலலிதா கட்டி காப்பாற்றிய கட்சி, அவர்கள் அறிமுகப்படுத்திய வெற்றி சின்னம் இரட்டலை. இந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய பயணம் இருக்கும். அவர்களில் பெரும்பாலானோர் கட்சி ஒன்றிணைந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும் என்கிறாங்க. அவன் ஒரு ஊடகத்தில் சொல்லிட முடியாது. ஒரு கார்டு ஹோல்டர் ஊடகத்தில் எனக்கு எடப்பாடி பிடிக்கல, எடப்பாடி செயல் பிடிக்கிறேன், ஆனால் உள்ளே புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் யதார்த்தம். அந்த பகுதிகளுக்கு செல்லுகிற பொழுது இந்த இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் எம்பி எம்எல்ஏக்களோ மாவட்ட நிர்வாகிகளோ போகிறபோது அங்கே இருக்கிற அடிப்படை தொண்டர்கள் கிளை நிர்வாகிகள்லேருந்து நான் சொல்லுகிற இந்த வாக்காளர்கள், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே கார்டு வாங்கின அந்த வாக்காளர்கள் சொல்லலாம், நீங்கள் கட்சியை ஒன்று சேர்க்காமல் நாம் வெற்றி பெற முடியாது, கரை வெட்டி கட்டிட்டு போக முடியலைங்க, நீ எங்கே இருக்கிற, இபிஎஸ்டியா ஓபிஎஸ்டியா டிடிவிட்டியா சசிகலாட்டியா யார்கிட்ட இருக்கிறன்னு கேட்குறாங்க. வெளியில் நடமாட முடியல வேட்டி கட்டிட்டு, கட்சியை ஒன்று சேர்த்துட்டு வாங்கப்பா என்கிற குரல் கீழே வரைக்கும் இருக்குது. அப்போ அந்த ஒன்று சேர்க்கிற நிலையிலிருந்து திரு எடப்பாடி மாறி தொடர்ந்து பிடிவாதம் பிடிப்பார் என்றால் நிச்சயமாக அது திமுகவுக்கு சாதகமாக வந்துடும். அதைத்தான் திரு ஓபிஎஸ் சுட்டி காட்டினார். நாம் ஒன்றிணைந்து வலிமை மிக்க கட்சியாக இது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அமைத்து ஒரு வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ளாவிட்டால் திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு. இந்த கான்செப்ட் குழந்தைக்கு கூட தெரியும்ல. இதை திரு ஓபிஎஸ் சொன்னால் உடனே அவர் திமுகவுக்கு போயிடுவார், திமுக ஆதரவாளர்னு கிளப்பி விடுறானுங்க. இது அல்ல கள யதார்த்தத்தை. தேர்தலில் 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நாம் அடைந்த பின்னடைவு தோல்வி சரிவு என்பது 2026 எதிரொலித்தால் அப்போ கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுந்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கட்சியை கொண்டு வர முடியாத அளவிற்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும் என்பதால் தான் இந்த மூத்த முன்னோடிகள் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுயநலத்தின் காரணமாக திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக விலக்கி வைக்கப்பட்டவர்களை விலகிச் சென்றவர்களை ஒருபோதும் சேர்க்க மாட்டேன்கிறாரு. இந்த நிலைப்பாட்டை மாறாவிட்டால், இந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர் விலகாவிட்டால் நிச்சயமாக தோல்வி உறுதிங்கிறது தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாஜக, என்டிஏ அணி எத்தனை அணிகள் இணைந்தாலும் அது தோல்வியில் முடியும். ஏன் சொல்கிறேன்னா 2024 என்டிஏவில் கூட்டணியில் இருந்து ஒரு 18-19% வாக்கு வாங்கினாங்கள்ல, அந்த கட்சி இப்போ எந்த கட்சி இருக்குது? இல்லை. ஓரளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 5-6% அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இப்போ அதுவுமே அப்பா கட்சி மகன் கட்சின்னு பிரிஞ்சு போயிடுச்சு. சரி, அதை விடுங்க. அதை தாண்டி இந்த என்டிஏவுடைய பயணித்த மற்ற கட்சிகள், சிறிய சிறிய கட்சிகள் இருக்குல்ல, ஐஜேகே பாரிவேந்தருடைய ஐஜேகே, புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம், மக்கள் இவருடைய ஜான் பாண்டியனுடைய கட்சி, கிருஷ்ணசாமியினுடைய கட்சி, அந்த சிறிய கட்சிகள் அந்த தலைவர்களையாவது அழைத்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தினாரானா திரு எடப்பாடி அந்த செயலில் கூட ஈடுபடவில்லை. இப்போது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏவோடு தேர்தல் கூட்டணியை அமைத்து விட்டோம் என்று பிரகடனப்படுத்திய திரு எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊரக்கா போய்
பிஜேபிக்கு எதிர் மனநிலையில் சித்தாந்த எதிரியாக, கொள்கை எதிரியாக, தத்துவார்த்த எதிரியாக பேசி கொண்டிருக்கிறார்கள்ல காங்கிரஸ் பேர் இயக்கம், கம்யூனிஸ்டுகள், விசிக, தவேக போன்ற கட்சிகளை இவர் அழைப்பு விடுக்கிறார் ஊர் ஊராக போய். அப்போ பாரதிய ஜனதா கட்சி உங்களை எப்படி நம்போம்? அப்போ நம்பிக்கைக்குரியவராக திரு எடப்பாடி இல்லை என்பதுதான் இப்போ யதார்த்தமாக இருக்குது. இந்த பீகார் தேர்தல் முடிஞ்சு மத்திய பாஜக தலைமை தமிழகத்திற்கு வந்தபோது தான் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கூட்டணிகள் யார் யாரோடு என்பது தெரியும் என்பதுதான் என்னோட பார்வை. இதில் தாவேக்கா வந்து ஒரு பேரம் முன்னாடி வச்சாங்க அதிமுக கிட்ட. அவங்க வந்து ஆட்சியில் பங்குல ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் முதல்வர் நாற்காலி வரைக்கும் கேட்டதாகவும், 2.5 ஆண்டுகள் கேட்டதாகவும், அதுவும் முதல் 2.5 ஆண்டுகள் கேட்டதாகவும்லாம் பல ஹேசிய தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருந்தது. உங்களுக்கு ஏதாவது அப்படி இருக்கா? என்ன பார்கெனிங், என்ன பேச்சுவார்த்தை பின்னாடி ஒரு காலத்தில் பேசினதா சொல்லப்பட்ட நேரத்தில் ஓடினது? இல்லை, அதுதான் நாம் தொடக்கத்தில் சொன்னேன்ல, அந்த கொடி அறிமுக விழா முடிஞ்ச அடுத்த 2 நாட்கள்லேயே பேசப்பட்டதாக அப்போவே அரசல் புரசலாக தகவல் வந்தது. தாவேக்காவில் செய்தி தொடர்பலாக பயணித்த 2 மூத்த அரசியல் விமர்சகர்கள் கூட என்னோட பேசுகிற போது சொன்னாங்க, உண்மைதான், எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து நமக்கு இங்கே வந்தாங்க, பேசினாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து அப்போது இந்த 60 தொகுதிகள் வேண்டும், துணை முதலமைச்சர் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததாக சொன்னாங்க. இங்கே வந்து 20 தொகுதிகள் வெற்றி வேட்பாளர்களை கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமியிலேருந்து பேசினதான் முதல் கட்ட பார்வை. அடுத்தடுத்த நிலையில் வர்ற பொழுது இந்த தாவேக்காவினுடைய அந்த முதல் மாநாடு, 2ஆம் மாநாடு, அவருடைய பிரச்சார பயணமெல்லாம் முடித்து மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு நமக்கு வந்துவிட்டதனுடனே நீங்கள் சொன்னதை பேசியிருக்காங்க. தாவேக்கா தரப்பில் 50-50 சீட் ஷேரிங். 1980 திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸும் ஒரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணாங்கல்ல, அது மாதிரி பாதி இடங்கள், அந்த பாதி இடங்கள் தாவேக்கா, அதிமுகவில் யாராவது உங்கள் கூட்டணி சிறிய கட்சிகள் வந்தால் அந்த பாதியில் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ பாதிக்கும் மேற்பட்ட இடங்கள், இந்த பாதி இடங்களில் இவங்க நிற்கிற பொழுது இந்த பாதிக்கும் குறைவான எப்படியும் ஒரு 10-20 தொகுதியாவது இவர் மற்ற கட்சிகளுக்கு விட்டு கொடுக்கணும். ஸோ அந்த நிலையில் வந்து அது 2.5 ஆண்டுகள் நம்ம இருப்போம் அப்படி. ஏன்னா நான் பிரகடனப்படுத்தி வந்தது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி தான். அதனால் 2.5 ஆண்டுகள் நாங்கள் இருக்கோம், தாவேக்கா முதலமைச்சராக, அடுத்த 2.5 ஆண்டுகள் அதிமுக தலைமையில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசியதாகவும் அதுவும் தகவல் வந்தது. இது முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது ஒப்புக்கொள்ளவே முடியாது. கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கே இடமில்லை. மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஆட்சி, நான் தான் முதலமைச்சர் என்பதில் அவர் உறுதியாக இருந்திருக்கிறார். அது அதோட முடிஞ்சிடுச்சு. அப்புறம் இங்கே கடந்த ஒரு வாரமாக 2 வாரத்துக்கு முன்பு நிர்மல்குமார் அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டபோது சொன்னார், கடந்த 1 மாதத்திற்கு முன்பு என்ன நிலைப்பாடோ தாவேக்கா அதே நிலைப்பாட்டில் தான் இப்போது நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கடந்து போயிட்டார். அதை சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானமாகவே வடிவமைத்து விட்டார்கள். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர், அதை ஏற்கிற கட்சிகள் தான் இங்கே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த கதவு அடைக்கப்பட்டு விட்டது. திரு எடப்பாடியினுடைய நம்பிக்கை, அவர் வந்து இந்த பிள்ளையார் சொல்லி போட்டார்ல, அதோடு அந்த பேப்பர் காலி, அதுக்கு முன்னாடி ஒன்றும் எழுத முடியல, அப்படியே போயிடுச்சு. அப்போது இனி என்ன, அடுத்து ஒரு மெகா கட்சி வரும், பிரம்மாண்ட கட்சி வரும் அப்படின்லாம் பேசினார்ல, மெகா கூட்டணி போய் மெகா கட்சி வரும் அப்படின்னு சொன்னால. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு தெரிஞ்ச அனைத்து இந்திய அண்ணா திமுக அந்த 2 தான் பெரிய கட்சி, மெகா கட்சி. அப்போ இவர் யார் பிரம்மாண்ட கட்சி மெகா கட்சின்லாம் சொன்னார்னா நிச்சயமாக தாவேக்காவாக தான் இருக்கும். ஏன்னா அவருக்குமே அந்த சர்வேகள் ஏற்கனவே இந்த இதில் அரசியல் இதில் ஒரு ஐஎஸ் ஆட்கள் இவங்களும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கும். அப்போ இவங்களுக்கு இந்த வாக்கு சதவீதம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு உடனே பிரம்மாண்டத்தை அப்போவே அவரே சூட்டிட்டார். இப்போ அவங்களுமே இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் அணி சேர்ந்திருக்கிற இந்த கூட்டணி கட்சிகள் அதை விட்டு வராது. இந்த சிவப்பு கம்பளமெல்லாம் விரித்து பார்த்தாரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு, அவங்க முடியாதுன்ட்டாங்க. தாவேக்காவுக்கு அதுவும் கடை அடைஞ்சிருச்சு. விசிகாவுக்கும் இப்போ முடிஞ்சு போச்சு, அவங்களும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து எங்களுக்கு சித்தாந்த தத்துவார்த்த எதிரி, அவர்களோடு நாங்கள் பயணப்பட முடியாதுன்ட்டாங்க. அப்போ என்ன நிலை இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த என்டிஏவுக்கு தலைமை பொறுப்பே திரு எடப்பாடின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த தேசிய என்டிஏ தலைமை அமித்ஷா வந்து இப்போது அந்த பீகார் எலெக்ஷன் முடித்து வந்து இங்கே உட்காந்து
எந்த விதமான வியூகங்களை வகுத்து கூட்டணியை கட்டமைக்க போகிறார் என்பதை பொறுத்து தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்த முடியுமா அல்லது இவர்கள் வீழ்வார்களா அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் டிடிவி தினகரன் அவருடைய விஷயம் இருக்குல்ல, அவருடைய ரோல் இதில் என்னவா இருக்கும்? ஏன்னா அவர் வந்து பாஜக கிட்ட பிரச்சனை இல்லைன்றார். ஆனால் நாங்கள் இபிஎஸ் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டோம், இபிஎஸ் இருக்கிற கூட்டணி 3வது இடத்துக்கு போகுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸே இப்படி தான் இருக்குது. அவர் வந்து பிஜேபி எங்கேயும் அட்டாக் பண்ணல, எஸ்ஐஆர் வந்து தப்பாக அவர் எதுவுமே எதிர்க்கல, அவர் எந்த இடத்துலையும் பிஜேபி இல்லை சிங்கிளாக பாயிண்ட் பண்ணி இபிஎஸ்ஸை இது பண்ணுறாரு. இபிஎஸ் கூட பிஜேபி இருந்தால் அந்த கூட்டணி மொத்தமாக போகணும்னு சொல்கிறார். ஸோ அவர் இந்த கூட்டணிக்குள்ளே வரதுக்கு ரூமே இல்லையா? இல்லை, இப்போ 2017 பிரச்சனை உருவாச்சுல்ல, சட்டப்பேரவையில் பிரச்சனை உருவாகி ஒரு 18 எம்எல்ஏக்களோட ஒரு வெளியில் வர்ற பொழுது அவருடைய கோரிக்கை என்னவாக இருந்ததுன்னா, அதிமுக ஆட்சி தொடரணும், எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, முதலமைச்சராக திரு எடப்பாடி இருக்கக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி எடுத்துகிட்டு யாரை போட்டாலும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறனாரு. அது முடியலை, போயிடுச்சு. திரும்ப அந்த 11 எம்எல்ஏக்கள் திரு ஓபிஎஸ் தலைமையில் இருந்த அந்த 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு பாஜக தயவால், அது திரு ஓபிஎஸும் அடிக்கடி சொல்லியிருக்காரு, அந்த ஆதரவு நிலைப்பாடு திரு எடப்பாடிக்கு கிடைத்ததால் மட்டுமே அவர் 4.5 வருஷம் முதலமைச்சராக தொடர முடியும் நமக்கு தெரியுது. ஆமாம், அவங்க 11 எம்எல்ஏ ஆதரவு தெரிவித்ததால் தான் அவரால் தொடர முடிஞ்சது. அப்போ அந்த 17ல் எடப்பாடி தனக்கு துரோகம் செய்து விட்டார், தன்னை துணை பொதுச்செயலாளரிலிருந்து விலக்கி விட்டார் என்கிற முதல் நாளிலிருந்தே திரு எடப்பாடிக்கு எதிரான அந்த மனநிலையில் திரு டிடிவி தினகரன் பயணிக்கிறாருங்கிறது தான் நமக்கு தெரியுது முழுமையாக. ஏன்னா அந்த ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் அனௌன்ஸ் சொன்னே ஆர்கே நகரில் போய் இவர் துரோகி, 10 வருஷம் அம்மா வந்து இவரை வெளியேற்றி வச்சுருந்தாங்க, சிங்கப்பூர் போயிட்டார், இந்த பக்கமே வரல அப்படின்னார்ல, அவருக்கு தான் போய் ஓட்டு கேட்டார். அம்மாவின் நம்பிக்கையப்பட்டவர், அம்மா அவர் பொருளாளர் ஆக்கினார், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கினார், மிக நெருக்கமாக இருந்து அம்மா அவருடைய நம்பிக்கை பெற்ற வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு தொப்பி சின்னத்தில் வாக்களியுங்கள்னு இவர் தான் பேசினார். அதே மாதிரி திரும்ப சசிகலா அவர்களையுமே அம்மா இடத்துல வச்சு உங்களை தான் நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்கள் தான் அம்மாவுக்கு அடுத்த இடம், முதலமைச்சராகவும் பொதுச்செயலாளராகவும் கட்சியும் ஆட்சியும் நீங்கள் தான் வழிநடத்துன்னு தான் எல்லோரும் போனாங்க. ஆனால் காலப்போக்கில் அவருக்கான ஒரு வாய்ப்புகள் அதிர்ஷ்டவசமாக கிடைத்த உடனே தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தன்னை மட்டுமே அந்த பொறுப்புகளுக்கு கொண்டு வந்து அவரே 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், 5 ஆண்டுகள் தலைமை கழகத்தில் நிர்வாகியாக இருக்கணுங்கிற ஒரு விதியை கொண்டு வந்தார்ல, அந்த விதியை கொண்டு வந்து பொதுச்செயலாளர் ஆகிட்டு 2 நாளில் சேலத்தில் போய் பேசுகிறார். இங்கே அமர்ந்து இருக்கிற சாதாரண தொண்டர்கள் கூட என்ன மாதிரி பொறுப்புக்கு வரணும்னு. அந்த தொண்டனுக்கு எந்த 10 மாவட்ட செயலர் முன்மொழிவான், எந்த 10 மாவட்ட செயலர் வழிமொழிவான், அந்த தொண்டை எப்படி 5 வருஷம் தலைமை கழக நிர்வாகியாக இருக்க முடியும்? ஏமாற்றுதல். இந்த நிலைப்பாட்டை கண்டித்து இது கட்சி நலனுக்கு உகந்ததல்ல, கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு உகந்ததல்ல என்கிற முடிவை எடுத்து தான் முதற்கட்டமாக அந்த 6 பேர் போய் வலியுறுத்துகிறாங்க. எவ்வளவோ வலியுறுத்தியும் கூட கேட்கல. அவர் பிடிவாதமாக சுயநலத்தின் காரணமாக தான் தனக்கு வந்தால் அவங்க வந்தால் தனக்கு ஆபத்தோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையற்ற தலைவனாக திரு எடப்பாடி இருந்ததன் விளைவு இன்றைக்கு மீண்டுமே ஒரு பெரிய சிக்கலில் அதிமுக இருக்குது. யார் வருவாங்க? அங்கேருந்து வரப்போகிறதில்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் பாரதிய ஜனதா கட்சியும் இது இருக்குது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அது இப்போ அப்பா எங்கே போக போகிறாரு, பையன் எங்கே போகிறான்னு தெரியல. மருத்துவர் ராமதாஸ் திமுக தரப்பில் ஜிகே மணி மூலமாக பேச்சுவார்த்தை நடக்குது என்று நமக்கு தகவல்கள் இருக்குது. இந்த பக்கம் அன்புமணி தரப்பு என்டிஏ தான் அப்படிங்கிற, அவருக்கு டெல்லி பாலிடிக்ஸ் தான் திரு அன்புமணி அவர்களுக்கு. இப்போ இதில் 2% 3% இந்த பக்கம் பிரிஞ்சிருச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியல. எனவே இந்த வலுவிழந்த பலகீனமான நிலையில் இருக்கிற அதிமுக என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி திரு அமித்ஷா மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கோன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்தால் தான் சரியாகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது சார். பீகார் எலெக்ஷன்ஸ் 14ஆம் தேதி முடியுது. ஆமாம், மாச கடைசியில் அமித்ஷா வரப்போறதா சொல்றாங்க. ஆமாம், இந்த மாத இறுதியில் வருவார். கோயம்புத்தூர் 3 நாள் இருக்கிறதா, 3 நாள் தமிழகத்தில் தங்கி. ஜெயபாண்டா வந்து வாரம் வந்துட்டு இருக்காரு. அவரும் வந்து அன்புமணி அவரை சந்திச்சிட்டாரு, ராமதாஸ் ஐயாவை சந்திச்சாரு. அதே போல ஒருத்தரையும் சந்திச்சு இருக்கிறதா பார்க்குறோம். ஸோ பிஜேபியோட ரோல் என்னவா இருக்கு? தான் பிஜேபி ரோல் தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய நிலையில் இருக்குது. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியின் தலைவர் இபிஎஸ், தலைமை கட்சி அதிமுக, இவர்கள் தலைமையில் தேர்தலை சந்திப்போம் அமித்ஷா வந்து சொல்லிட்டு போயிட்டார். பட் ஆனால் இது கூட்டணியை கட்டமைப்பதற்கும் பாஜக தேவைனா அப்படின்னு அதற்கான முன்முயற்சியை, வலுவான கூட்டணியை, மெகா கூட்டணியை கட்டமைப்பதற்கான முன்முயற்சியை திரு எடப்பாடி இதுவரையிலும் தொடங்கலை. இல்லை, நீங்கள் பாஜகவோடு உடன்பாடு வைத்த உடனே பாஜக நிர்வாகிகள் டெல்லி தலைமை எங்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, நாம் வந்து ஒரு கூட்டு போராட்டக்குழு நம்மிடம் இருக்கிற 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் என்டிஏவில் இருந்தவர்களும்
இந்த அதிமுகவில் இருக்கிற அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் இணைந்து ஒரு கூட்டு போராட்ட குழுவை உருவாக்கி திமுகவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல்னு ஈடுபடுவோம், மக்களிடம் இந்த ஆட்சியினுடைய அவலத்தை கொண்டு சேர்ப்போம் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டதாகவும், எடப்பாடி இல்லை நான் முதல்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு. அப்போ எதுலேயுமே ஒரு பிடிவாத தன்மையோடு இப்போ இவர் போய் 120 140 தொகுதி 160 தொகுதி போயிட்டேன் 200க்கு மேலே நாங்கள் ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான மனநிலை மனப்போக்கு மக்களிடம் இருக்கிறது. மக்களிடம் மட்டுமல்ல, அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாருமே இருக்குது, எதிர்ப்பு இருக்கிறது. இந்த எதிர்ப்பை வெற்றிக்கானதாக மாற்றுவதற்குரிய வல்லமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக என்டிஏ அணிக்கு இருக்கிறதாங்கிறதான பிரச்சனை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அது சார்ந்த அந்த அரசியல் கட்சியினுடைய வாக்குகள் அப்படியே போயிடும். இதை தாண்டி இந்த அரசனுடைய உதவிகள் பெறுகிற ஒரு 5% 10% வாக்கு போச்சுன்னா எளிதாக வெற்றி பெற்று விடுவார்கள். ஏன்னா அதை தாண்டி எதிர் வாக்குகள் தாவேகா அணி பிரிச்சிடும், ஏடிஎம்கே பிரிச்சிடும், சீமான் பிரிச்சிடுவார். அப்போ இப்படி இந்த 3-4 முனை போட்டி என்று வருகிற பொழுது இந்த வாக்குகள் பிரிந்தால் திமுக எளிதாக வெற்றி பெற்று விடும் தானே. இந்த ஒரு புரிதல் திரு எடப்பாடிக்கு இல்லை. அப்படி தான் ஆட்சி மாற்றம் நிச்சயம், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோங்கிறார். அது வருவதற்குரிய வியூகங்களை, அதற்குரிய திட்டமிடுதலை நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்னாலும் அந்தந்த பகுதிகளில் அவங்களுக்கு ஐஜேகேவுக்கு ஒரு பகுதியில் இருக்குது, ஜான் பாண்டியனுக்கு ஒரு பகுதியில் இருக்குது, மரியாதைக்குரிய ஏசி வந்துட்டால் லெட்டர் பேடு கட்சி கூட ஒரு மவுஸ் இருக்குது. அதுதான் முக்கியத்துவம் இருக்குது. அருடு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தியாகராய நகர் தொகுதியில் 146 ஓட்டில் தான் சத்யா சோத்து போனார். ரொம்ப கம்மியாக. ஆமாம், 2001 2016 வெறும் 17 ஓட்டில் கோவை தொகுதியில் ஐஎன்டியூசிலேருந்து வந்த சின்னசாமின்னு அதிமுக வேட்பாளர் சிஐடியு சவுந்தரராஜன்ட்ட தோத்துட்டார். 17 வாக்குகள் தான். அப்போ ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியம் என்பதை அவர் உணரணும். நீங்கள் யார் வந்தாலும் நான் சேர்க்க மாட்டேன், நான் ஜெயிச்சிருவேன்னா எப்படி முடியும் என்பது தானே. திராவிட முன்னேற்ற கழகம் 6-7 மாதத்துக்கு முன்னாடியே களத்தில் இறங்கிட்டாங்க. அவங்க வெற்றி கோட்டை நோக்கி பாதி தூரம் ஓடிட்டாங்க. நீங்கள் ஒவ்வொரு மண்டல வாரியாக 234 தொகுதியிலையும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பொறுப்பாளர்கள் போட்டாங்கள்ல, அவங்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க போய் அங்கே பூத் கமிட்டி, பாக கமிட்டி எல்லாம் போட்டு வீடு வீடாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு, ஓட்டர் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு போய் பணிகள் தொடங்கிருச்சு. இவர்களை கண்காணிக்க நாடாளுமன்ற வாரியாக ஒரு தொகுதிக்குழு, அதை தாண்டி மண்டல குழு, இவர்களெல்லாம் கண்காணித்து வெற்றிக்கு அழைத்து செல்வதற்காக ஒவ்வொரு அமைச்சர்களுக்குமே 10 தொகுதி 15 தொகுதி ஒதுக்கிட்டாங்க. ஏவாவேலு ஒரு 15-20 தொகுதி, இந்த பக்கம் கரூர் பக்கத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு 20 தொகுதி, தேனி திண்டுக்கல் மதுரையில் மூர்த்திக்கு, அந்த பக்கம் தங்கந்தனரசு கே சார், வெற்றியோடு வாருங்கள் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக தலைமை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 1952 முதல் தேர்தலில் இருந்து இன்று நடைபெறுகிற இந்த தேர்தலுக்கு முன்னது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு தேர்தல் பணியை நடத்தியதே இல்லை. பாருங்கள், டெய்லி உடன்பிறப்பே வான்னு சொல்லி தொகுதி வாரியாக பார்த்துட்டு வர்றாரு. அங்கங்கே ஒரு 5 பேர் கொண்ட குழு, தலைமை குழு, அவங்க போய் அங்கங்கே இந்த தொகுதிகளில் எந்தெந்த தொகுதி பலகீனமாக இருக்குது அப்படின்னு. இதை தாண்டி சபரீசன் டீம், அந்த பெண் அமைப்பு, அவங்க போய் ஒவ்வொரு தொகுதிகள்லேயும் எந்தெந்த தொகுதி பலகீனமாக இருக்குன்னு அவங்க ஒரு 40-50 தொகுதியை கண்டறிஞ்சு இதில் இன்னும் தீவிரம் காட்டணும் அப்படின்னு. இந்த வேலையில் ஒரு 10% கூட இவங்க எதுவுமே பண்ணலை. பூத்துக்கு போட்டிருக்காங்க, பூத்துலேயும் கூட ஆட்கள் சரியாக இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த பொறுப்பாளர்களை போட்ட எல்லாரையும் நீங்கள்லாம் வீட்டுக்கு வந்துருங்கன்ட்டாங்க. ஒரு 3 தொகுதி 4 தொகுதிக்கு முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மந்திரி, முன்னாள் ஒன்றிய தலைவர் பொறுப்பாளர் போட்டிருந்தாங்க. அவங்களே எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு நீங்கள் இதை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், இப்போ இந்த எஸ்ஐஆருங்கிற அந்த வாக்குச்சாவடி, இந்த வாக்காளர்களுடைய அந்த சரிபார்ப்பு பணிகள் இருக்குல்ல, இதை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு. களப்பணியில் இன்னும் இவர்கள் ஈடுபடவில்லை. எப்படி வெற்றியை நோக்கி போவார்கள், அதுதான் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. அதனால் தான் திரு ஓபிஎஸ் சொன்னார், இந்த மாதிரி இருந்தோம்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார். அதுதான் யதார்த்த நிலை. இதை உணர்ந்து பாஜகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே தான் இந்த அணி வெற்றி பெற முடியும். அதுதான் கள யதார்த்தம். ரொம்ப நன்றி சார். நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப முக்கியமான விஷயம் பற்றி பேசியிருக்கேன். நன்றி.